அவங்க நெறி என்ன தெரியுமா? கொல்லா நெறி. பல்லு விளக்குனா பல்லில் இருக்கிற பூச்சி செத்து போயிடும். தலையில் முடி வச்சிருந்தா ஈறு பேன் வந்துச்சுன்னா அந்த உயிர்கள்லாம் இறந்துடும். பருத்தி பட்டெல்லாம் உயிர், அதெல்லாம் உடுத்தக்கூடாது. பாயை இடுக்கிட்டு தலைமயிரை பறித்து கையில் நின்று உண்ணும் சமணர்கள். இன்றைக்கெல்லாம் நாம் நின்றுட்டு தான் சாப்பிட்றோம். எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பஃபே சிஸ்டம் தானே. திருமுறையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நின்று உண்ணும் சமணர்கள். நம்ம தட்டை வாங்குறப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா உட்காந்துக்குவோம். எனக்கெல்லாம் தட்டை வாங்கினா தான் ஞாபகம் வருது. ஐயோ நின்று உண்ணும் சமணர்னு சொன்னாரே, நாம் பாட்டுக்கு நின்றுட்டு சாப்பிட்றோம். நம்ம பண்பாடு, நம்ம மரபு அது இல்லைங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடலுக்கு அதுதான் நன்மை தரும் என்பதனால நம்ம பெரிய முன்னோர்கள் அப்படிதான் நமக்கு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான உணவு நம் உடலுக்கு சேரும். அப்படிதான் நம்ம வயிறு அமைப்பு கொடுத்துருக்கிறார் சாமி. அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்ப தான் நம்ம உணவு போய் நல்லா சேரும். உட்காந்து கீழே குமிஞ்சி உட்காந்து சாப்பிடாம இப்படியே சாப்பிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. போட 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 நேராக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து சாப்பிட்டா. இது நீங்கள் அறிவியல் மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இது இல்லைங்க, மருத்துவத்திலே சொல்லக்கூடியது. சரி, அதெல்லாம் அப்படி இருக்குது. அப்படி நின்றுணும் சமணர்கள், கொடுமை செய்வதில் வல்லவர்கள். வேணாம் பிள்ளாய், நீங்கள் போக வேணாம், நான் அனுமதிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு வாரம் சமாதானம் சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு கண்டிஷன், நானும் வருவேங்கிறார். அவருக்கு தாய் அன்பு இல்லையா? இல்லை அப்படின்னு ஒரு வாரம் சமாதானப்படுத்தி அவரை விட்டுட்டு ஞானசம்பந்தர் கிளம்பி வரார். அதான் அந்த வரலாறு நம்ம அவர் புராணத்தில் பார்த்துக்கோம். அப்படி மண்ணு காளியர் வள்ளலார் பரிசனங்களை விடுத்து விண்ணப்பம் செய்து கொண்டு ஞானசம்பந்தரை அழைத்து வர வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் மேற்கொண்ட தொண்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? குலச்சிறை நாயனார் கைகூடும்படி பரிசனங்களை அனுப்பி தொண்டு செய்தார். நினைச்சு பாருங்க, மன்னன் சமன் சமயத்தை குறுகி நிற்கிறான். அவன் அமைச்சரவை எல்லாம் மக்கள் எல்லாம் அதில் நிற்கிறாங்க. மங்கையர்க்கரசியார் இவரு மட்டும்தான். எப்படிங்க செய்ய முடிஞ்சது? ஏன்னா அவங்க திருவருள் பெருமையை எப்போதும் சிந்தித்திருப்பவர்கள். அதனால திருவருளை முன்ன நிறுத்தி பின்னால நின்று செஞ்சாங்க. நீங்க திருவருட் பயன் படிக்கிறப்ப திருவருளின் பின்புகுவார் முன்புகுவர், திருவருளுக்கு முன்புகுபவர் பின்புகுவார்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருளை முன்ன நிறுத்தி